எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கு மீளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை, எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலிவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தொலைக்காட்சி நேயர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, எந்தையும் போற்றுவோம் என்ற தொடரை கலியுகத்திலிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் தமிழ் வணக்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றாக எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக சைவத்தமிழ் மக்களுடைய விரதங்களை, பண்டிகைகளை, கும்பாபிஷேக பெருவிழாக்களை, மகோற்சவங்களை எல்லாவற்றையும் பார்த்து வருகிறோம். இதைவிட ஒவ்வொரு மாதத்திலே இடம்பெறுகின்ற உற்சவங்கள், பண்டிகைகளையும் நாங்கள் பார்க்க தவறுவது இல்லை. அந்தந்த மாதத்திலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சிகளை ஓம் தொலைக்காட்சி வாயிலாக உங்களோடு இணைத்துக் கொள்வதில் எமக்கு சிவனுடைய திருவருள் கிடைத்திருக்கிறது. இந்த ஆணி மாதத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற நைன நாகபூஷணி அம்பாளுடைய உற்சவங்கள் நிறைந்தது. ஆணி பௌர்ணமியை தீர்த்தோற்சவமாக கொண்டு உற்சவங்கள் நிறைந்தது. அந்த மகத்துவங்களை பார்த்தீர்கள். ஆணி மாதத்திலே ஆணி திருமஞ்சனம், அதை நாங்கள் பார்க்க வேண்டும். திருமஞ்சனம் என்றால் என்ன? அதாவது நடேச பெருமானுக்குரிய திருநீராட்டு வைபவம், ஆணி திருமஞ்சனம். நாங்கள் பார்ப்பன் நேயர்களே, பாருங்கள். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எங்களுடைய பரம்பொருளாக இருப்பவர் சிவபெருமான். சைவ பெருமக்களுடைய முழுமுதற் கடவுள் சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய இந்த மூர்த்தங்களிலே நடேசருடைய மூர்த்தம். இந்த ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்தரம் என்று சொன்னாலே மிகவும் நடேச பெருமானோடு போற்றப்படுவது. அன்பான நேயர்களை, இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவபெருமான், நடேச பெருமான், ஆணி உத்தரம். இந்த ஆணி மாதத்தை சிவப்பொழுதுகளாக நாங்கள் கழிக்கலாம். ஆணி மாதம் சிவனுக்குரிய மாதமாக நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நடேச பெருமானின் அபிஷேக திருநாட்கள் ஆணி உத்தரமும் ஒன்றாக விளங்குவதால் இது பெருமை பெறுகிறது. நடேச பெருமானுக்கு 6 அபிஷேகங்கள் மிக அழகாக அமைந்து விடுகிறது. அதிலே ஆணி உத்தரம் மிகச் சிறப்பானது. கோவில்களிலே 6 கால பூசைகள் போல நடைபெறுவதை நாங்கள் அறிகிறோம் அல்லவா? அதே போல 6 அபிஷேகங்கள். யாருக்கு? சிவனுக்கு, எங்களுடைய இறைவனுக்கு, எங்களுடைய நடேச பெருமானுக்கு. அதே போன்று ஸ்ரீ நடேச பெருமானுடைய அபிஷேகங்கள் 6. அன்பான ஓம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு தெளிவு வர வேண்டும். இன்றைக்கு எளியவர்களுக்கு இது தெரிவது இல்லை. நடேச பெருமானுக்கு 6 அபிஷேகம், மறக்க முடியாது. சிவனாலயங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 6 அபிஷேகங்கள் எந்த மாதத்திலே நடைபெறுகிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றியால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கோவில்ல நடைபெறுகிற பூஜா காலத்துக்கேற்ப நடேசர் அபிஷேகம் நடைபெறுகிறது. தில்லைக்கூத்தனுடைய அபிஷேகம் நடைபெறுகிறது. முதலிலே நாங்கள் மார்கழி மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே அருளி செய்திருக்கிறார். மாதங்களிலே மார்கழி நடேச பெருமானுக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருநாள். ஆருத்ரா தரிசனம்.
மார்கழி மாதத்திலே நடைபெறுகிற ஒரு விசேஷமான வழிபாடு. இது வைகறை வழிபாடு, அதிகாலை வழிபாடாக அமைந்து விடுகிறது. மார்கழி மாதத்திலே ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா வைகறை வழிபாடாக அமைகிறது நேயர்களே. அடுத்து மாசி மாதம், 2வது மாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். மார்கழி மாசி மாதத்திலே பூர்வபக்க சதுர்த்தசியில வருகிற அபிஷேகம். அந்த நாள், அந்த சதுர்த்தசியில வருகிற அபிஷேகம் எப்பொழுது நடைபெறுகிறது என்றால் நேயர்களே, மத்தியானத்திலே நடைபெறும். மாசி மாதத்திலே இறைவனுக்கு, சிவனுக்கு, நடேசருக்கு மத்தியான அபிஷேகம். 6 அபிஷேகங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆணி உத்தர பெருவிழா, ஆணி திருமஞ்சனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது மாசி சித்திரை, சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திர அபிஷேகம். அந்த இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ள 2 நட்சத்திரம் திருப்பெற்றது. ஒன்று சிவபெருமானுக்குரிய திருவாதிரை, திரு ஆதிரை, விஷ்ணுவுக்குரிய திருவோணம், திருவோணம். 2 நட்சத்திரங்களும் சிறப்பு பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, சித்திரை மாத திருவோண நட்சத்திர அபிஷேகம் உச்சிக்கால வழிபாடாக நடைபெறுகிறது. உச்சி காலத்திலே நடைபெறுகிற அபிஷேக வழிபாடுதான் சித்திரை மாதத்திலே நடேசருக்குரிய அபிஷேகம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆடி திருமஞ்சனம், ஆடி உத்தரம், ஆடி மாதம் பிறக்க போகிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த நோக்கிலே ஆடி மாதத்து உத்தர நட்சத்திரத்தில் வரும் ஸ்ரீ நடேச பெருமானுடைய அபிஷேகம் திருமஞ்சன திருநாளாக அமைந்து மாலை வழிபாட்டு நாளாக அமைகிறது. இந்த ஆடி மாதத்திலே உத்தர நட்சத்திரத்திலே திருமஞ்சன வழிபாடு மிக சிறப்பு, எல்லோரும் நிறைவேற்றுவார்கள் அப்பா. அது மட்டுமல்ல, ஆவணி மாதம் நாங்கள் பார்த்தோம். மார்கழி, மாசி, சித்திரை, ஆணி, அடுத்தது ஆவணி மாதங்கள்ல ஆவணி மாதமும் ஒரு சிறப்பு. இந்த ஆவணி மாதத்து பூர்வபக்க சதுர்த்தசியிலே அபிஷேகம் இரவு வழிபாடு நாங்கள் பார்த்தோம். அதிக வைகறை வழிபாடு, பகல் வழிபாடு, மத்தியான வழிபாடு. இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறுகிற அபிஷேகம் இரவில நடைபெறும். பாருங்கள், எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். ஆவணி மாதத்திலே இரவு வழிபாடு சதுர்த்தசி அபிஷேகமாக அமைகிறது. புரட்டாதி மாதம் பூர்வபக்க சதுர்த்தசி அபிஷேகம், அந்த அத்தையாமத்திலே அந்த வழிபாடு. ஒரே வழிபாடு ஒரே நேரத்திலே எப்பொழுதும் நடைபெற மாட்டாது. ஒவ்வொரு காலங்களிலே நடைபெறும், ஒவ்வொரு வேளைகளிலே நடைபெறும். ஆவணி மாதத்திலே அத்தையாமத்திலே நடேச பெருமானுக்கு அபிஷேகம். அது மட்டுமல்ல, இந்த அபிஷேகங்கள் ஒவ்வொரு கோவிலிலும் வளமைக்கு ஏற்ப நடைபெற்று வருவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் 6 அபிஷேகங்களை சிவனாலயங்கள்ல நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். இந்துக்களுடைய தலையாய கடமை. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். 6 கால பூசைகள் எவ்வாறு சிவாகம நெறி நின்று சிவாச்சாரியார்கள் நிறைவேற்றுகிறார்களோ, சிவாகமங்களில் பதிவு செய்யப்பட்ட நியதிகள் அதுதான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற வேண்டும் என்பது அதே போலதான். இந்த 6 கால பூசைகள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடைபெற வேண்டும் என்றது சிவாகமங்களில் பதியப்பட்ட குறிப்புகள். இதே போல 6 அபிஷேகங்களும் அவ்வாறு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நடேச பெருமானுடைய அபிஷேக தரிசனத்தை மிக மிக முக்கியம் வாய்ந்தது. எல்லா மூத்தங்களுக்கும் இருக்கிற அபிஷேகங்களை விட அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்புத்தான். ஆனால் நடேச பெருமானுடைய அபிஷேகம் உன்னதமானது, மகோன்னதமானது. உலகிலே சகல ஜீவராசிகளும் நடேச பெருமானுடைய அனுக்கிரகம் பெறுகின்றன. அவரின் திருநடனமே உலகை இயக்குகிறது. ஆட்டிவித்தாளார் ஒருவர் ஆடாதர், அவர் இயங்குகிறவர் ஆளுதான். பஞ்சகிருத்திய திருநடனத்தை அவர் ஆரம்பித்து நடத்துவதனாலதான் எங்களுடைய உலகம் இயங்குகிறது. உலகம் இயங்க வேண்டும் என்றால் சிவன் ஆட வேண்டும், சிவனுடைய இயக்கம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல நேரு, அவரின் ஆனந்த தாண்டவ நடனத்திலே பஞ்சகிருத்தியங்கள் நிகழ்கிறது. பஞ்சகிருத்திய திருநடனம் அவருடைய வடிவம். ஆகவே நடேச பெருமானுடைய பஞ்சகிருத்திய திருநடனத்திலே உலகம் இயங்குகிறது. ஆணி உத்தர மகிமையை நாங்கள் பார்க்கிற பொழுது
நாம் நடேசருடைய அமைப்பை பற்றியும் நாங்கள் சிந்திக்கலாம். இந்த வேளையில ஆணியுத்தரத்தினை பார்க்கிற பொழுது நடேச பெருமானை பார்க்க வேண்டும். அன்பான சைவ பெருமக்களே, பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்து பாருங்கள். இந்த விடயங்கள் மிக முக்கியமானவை. குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயும் குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடியில் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்பர் என்ன அழகாக வர்ணித்திருக்கிறார் சிவனுடைய நடேசருடைய திருக்கோலத்தை. அழகு குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் ஈத்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இந்த மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் சிவபெருமானை பார்க்க வேண்டும், நடேசரை பார்க்க வேண்டும். அதுக்காகத்தானப்பா பிறவி எடுத்திருக்கிற நாங்கள். இது தத்துவம். ஆகவே இந்த மனித பிறவியினுடைய தலையாய நோக்கம் சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்க்க வேண்டும். என்ன அற்புதம், என்ன ஆனந்தம், என்ன மங்களம். ஆகவே நடேச பெருமானுடைய பவளம் போன்ற அந்த திருமேனியிலே துலங்குவது பால் வெண்ணீறு. பார்க்காதவர்கள் பாருங்க, போய் பார்ப்போம். இந்த அவருடைய திருமேனியிலே விளங்குவது பால் வெண்ணீறு, கொப்பான தூய வெண்ணீறு, தூய பால் வெண்ணீறு. நாங்கள் விபூதி தரிக்கிறோம், தூய வெண்ணீற்றை தான் தரிக்க வேணும். கலர் விபூதி தரிக்க முடியாது, கலர் விபூதியை விற்பனை செய்ய முடியாது. இது சைவர்களுடைய சிவசின்னங்களாக இருப்பதில் உயர்ந்தது விபூதி, பால் வெண்ணீர். எல்லா உலகத்துக்கும் நானே தலைவன் என்ற பெருமிதத்தோடு குமின் சிரிப்போடு கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்போடு காட்சி அளிப்பவன் எங்களுடைய சிவன். ஓம் நம சிவாய. அந்த கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்போடு அந்த புன்முறுவலோடு காட்சி அளிப்பவன், தரிசனம் தருபவன் சிவன். வலது கையில பாருங்கள், நாங்கள் இப்பொழுது பார்ப்பது நடேச பெருமானுடைய திருவடிவம். வலது கையில உள்ளது அபயமுத்திரை. அங்கே அஞ்சேல் என்று கூறிய வண்ணம் காத்தல் தொழிலை செய்கிறது அபயம். பயப்பட வேண்டாம், நான் பாதுகாப்பேன் உங்களை. அது மட்டுமல்ல, திருக்கரத்தில் உள்ள தீச்சுடர், கையில தீச்சுடரை ஏந்தி இருக்கிறார் சிவன். பஞ்ச பூதங்களில் நின்று மும்மலங்களினாலும் தீய சக்திகளை பொசுக்கி சாம்பலாக்கம் அழித்த தொழிலை செய்கிறது. நாங்கள் சாதாரணமாக கோயில்களில் தேர்திருவிழா, அழித்தல் தொழில், சங்கார திருவிழா, அந்த வடிவத்தில் தான் இந்த தேர் போல அக்கினி அவருடைய விளக்கரத்திலே பிரகாசமாக காட்சி அளிக்கிறது. அது அக்கினி. ஊன்றிய திருவடியானது மறுத்தல் தொழிலை செய்கிறது. பாருங்கள், அவர் திருநடனத்தில் அவர் ஒரு காலம் ஊன்றிக்கொண்டு மற்ற காலத்தானே தூக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஊன்றிய திருவடி மறைத்தல் தொழிலை காட்டுகிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆணியுத்தர திருமஞ்சனமும் நடேச பெருமானுடைய பஞ்சகிருத்திய திருநடனமும். அது மட்டுமல்ல, தூக்கிய திருவடி, அவர் காலை தூக்கிய திருவடியை பாருங்கள். அருளல் தொழிலை எடுத்து எம்புகிறது. அங்கே அவரது திருமேனியில் பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் என்றால் என்ன நேயர்களே? நமசிவாயம், நம சிவாய, பஞ்சாட்சரம், ஐந்தெழுத்து, திருவைந்தெழுத்து அவருடைய வடிவம். ஓம் என்னும் ஓங்கார பிரணவம் திருவாகியது உள்ளது. அவருடைய ஓம் என்ற ஓம்கார பெருமவன் தான் திருவாசியாக காட்சி அளிக்கிறது. திருவாசியில தீச்சுடர்களை பார்க்கிறோம். தீயவைகளை அளிக்கும் தத்துவத்தை அந்த தீச்சுடர்கள் எமக்கு அறிவிக்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆணி திருமஞ்சனமும் நடேச பெருமானுடைய பஞ்சகிருத்திய திருநடனம் உணர்த்துகின்ற தத்துவமும். நடேச பெருமானுடைய திருவுருவத்தை மேலும் நோக்கினால் அங்கே ஏராளமான தத்துவ கருக்கள் பொதிந்துள்ளது. சாதாரணமாக பார்க்க முடியாது. உலகமே நடேச பெருமான் தான். அவருடைய இயக்கம்தான் உலகத்தினுடைய இயக்கம். சாந்தமும் மலர்ச்சியும் தவழும் முகமானது. அவருடைய முகத்தை பாருங்கள், சாந்தம் மலர்ச்சி தவழுகின்ற அந்த திருமுகம் பெருங்கருணை அந்த பேராணைக்கே உரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அது மட்டுமல்ல, ஞான சிறப்பையும் தவ ஒழுக்கத்தையும்
சடாமுடியிலே அவர் தரித்திருப்பதை பார்க்கிறோம். ஞான சிறப்பு தவ ஒழுக்கத்தை அவருடைய சடாமுடி காட்டுகிறது. நடேச பெருமானுடைய அந்த கோலத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேராற்றல் படைத்தவர் என்பதற்கு, அவர் பேராற்றல் படைத்தவர் என்பதற்கு, உலகத்தினுடைய கத்தா என்பதற்காக இலக்கணமாக கங்கை அவரின் திருமுடியில் உள்ளது. பாருங்கள், கங்கையை திருமுடியில் வச்சிருக்கிறார். அவருடைய திருமுடியில் கங்கை பிறவாகிக்கிறாள். அது மட்டுமல்ல நேயர்களே, அஞ்சேலனை அபயமளித்து தம்மை சரண் அடைந்தவர்களை அரவணைக்கும் பெரும் பண்பினை திருமுடியில் இருக்கும் இளம்புரை சந்திரன் உணர்த்துகிறது. நாங்கள் நடேச பெருமானுடைய திருக்கோலத்தை பார்க்கிறோம், தாண்டவத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல நேயர்களே, ஆன்மாக்கள் கண்ம வினைகள், தவறுகள், குற்றங்களை தமது உள்ளத்தினாலே களைந்து அவற்றை இல்லாமல் செய்யும் பேராற்றல் அவருடைய நீலகண்டம் நமக்கு எடுத்து விளக்குகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆலயங்களிலே நடேச பெருமான் சிவகாம சுந்தரி அம்பிகையோடு தெற்கு நோக்கி வீற்றிருப்பதை பார்க்கிறோம். அநேகமாக எழுந்தருளி பூத்தங்கள் தெற்கு நோக்கித்தான் வீற்றிருக்கும். நடேச பெருமானும் சிவகாம சுந்தரியோடு ஆடல் வெல்லான் எழுந்தருளி அருள் தரிசனம் தருவதை சிவாலயங்களிலே பார்க்கிறோம். யமன் தென் திசைக்கு அதிபதி தானே, யமன் தென் திசைக்கு அதிபதி அல்லவா. ஆகவே தம்மை வந்தடையும் அடியார்களின் யமவேகத்தை போக்குவதற்காகத்தான் அவர் தென் திசை நோக்கி இருக்கிறார். இந்த அழகான தத்துவத்தை தான் தெற்கு திசை நோக்கி இருக்கிற நடேச பெருமானுடைய திருக்கோலம் சிவகாம சுந்தரியோடு எமக்கு போதிக்கிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, சப்தவிடங்கன் தலங்களிலே நடேச பெருமானுடைய நடனங்கள் நிகழ்கிறது. சப்தவிடங்கன் தலத்தில் பார்த்தால் நடேசர் பெருமானுடைய ஒவ்வொரு நடனமும் அழகாக நடைபெறுகிறது. திருவாவூரில் உள்ள நடேசர் மூத்தம் வீதி விடங்கனாகும். பாருங்கள், ஒவ்வொரு இடத்திலேயும் நடேச பெருமானுடைய திருக்கோலம். அங்கே சுவாசம் விடுவது போல சுவாச ரூபமான நடனம் நிகழ்கிறது. எவ்விடத்திலே? திருவாவூரில். அந்த நடனம் ஐயவா நடனம். திருவாவூரிலே நடைபெறுகிற நடனத்துக்கு பெயர் ஐயவா நடனம். என்ன அற்புதம்! அது மட்டுமல்ல, திருநள்ளாறில் உள்ள முகூர்த்த நாகவிடங்கன். திருநள்ளாறிலே சிவன் ஆடுகிற நடனத்துக்கு பெயர் நாதவிடங்கன். இது அந்த நடனம் எப்படி இருக்கும் என்றால் சிடு சிடு என ஆடும் நடனம். இதை உண்மத்த நடனம் என்று நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல நேயர்களே, நாகைப்பட்டினத்துக்கு போனால் அங்கே உள்ள நடராஜர் சுந்தர விடங்கன் என அழைக்கப்படுகிறார். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பஞ்சகிருத்திய நடன நாயகனாக இருக்கிற நடேச பெருமானுடைய கோலம். ஆணி உத்தரம். சமுத்திர அலைகள் ஆடியசைந்து மோதி மோதி அடிப்பது போல அந்த நடனம் அந்த ஆலயத்திலே நாகைப்பட்டினத்திலே நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, இதனை பாராவாரா தரங்க நடனம் என்று நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சிவனை, எங்களுடைய முழுமுதற் கடவுளாகிய இறைவனை இந்த வடிவங்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆனி மாதத்திலே இடம்பெறுகிற உத்தரம். ஆனி உத்தரம் திருமஞ்சன அங்கே காலாத்தி என்று சொல்லப்படுகின்ற காராயில் உள்ள திருமான் ஆதிவிடங்கன் என்பவராக காட்சியளிக்கிறார். ஆகவே அந்த வகையிலே திருவாலங்காற்றத்திலே இடது காலை தூக்கி ஆடும் முகூர்த்தத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். மதுரை மாநகரிலே திருத்தலத்தில் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிறார். இதெல்லாம் நடேச பெருமானுடைய திருநடனங்கள். ஆணி மகோற்சவம் சிதம்பரத்திலே கோலாகலமாக நடைபெறுகிறது. இங்கே மூலமூர்த்தியாக ஸ்ரீ நடேச பெருமான் விளங்குகிறார். ஆகவே இத்தகு பெருமைகளை உடைய ஆணி திருமஞ்சனம் நடேச பெருமானுடைய 6 அபிஷேக நாட்களுக்கு சிறப்பு சேர்க்கிறது என்று சொல்லி, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற மகுட வாசகத்துக்குள்ளே சிவனை நடேசரை போற்றி வழிபாடு செய்பவர்கள் இந்து பெருமக்கள் உலகம் முழுவதும் வாழ்பவர்கள் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த ஆணி திருமஞ்சனத்தினுடைய நடேச பெருமானுடைய தத்துவார்த்த சிந்தனைகளை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே. ஓம் நம சிவாய்.